ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஜினி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு தளபதி காரில் ஏறும் போகும்போது ஏதோ ஒரு நாய் பார்த்தீங்கன்னா செருப்பை எடுத்து வீசிருக்கு. தளபதியை அசிங்கப்படுத்துறேன்னு நினைச்சு கேப்டன் ரசிகர்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாய் அசிங்கப்படுத்திருக்கு. ஏன்னா கேப்டன் இருந்திருந்தாருன்னா செருப்பாலேயே அடிச்சிருப்பாரு அந்த நாயை. அண்ட் இந்த வீடியோவை ஒளிபரப்புன சேனல் கிட்ட இது எடிட்டிங்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பட் இது எடிட்டிங்லாம் இல்லை, ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செருப்பு வீசினது மட்டும் இல்லாம தளபதியை வெளியே போன்னு கூசல் போட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அறபோதையில வர்றவனை கிட்டக்கவே விட்டுருக்க கூடாது, அடிச்சு துரத்தி இருக்கணும். ஏன்னா தளபதி இறுதி அஞ்சலி செலுத்தினது விஜயகாந்த் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதையா இருந்துச்சு. அண்ட் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது தளபதி பார்க்கல அப்படின்ற மாதிரி இந்த கேவலமான செயலுக்கு நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தளபதி விஜயகாந்த் அவர்கள் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு அப்படின்றத லியோ சக்சஸ் மீட்லயே பார்த்துருப்போம். நம்ம கலைஞர் கேப்டன் அப்படின்னா ஒருத்தர் தான் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி. ஆனா இதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா கூட என்னுடைய என்ன சொந்த தம்பி அப்படின்னு. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸோ உண்மையாக என்ன நடந்ததுன்னு தெரியாமல் சில தற்கூரிகள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. செருப்பு வீசின அந்த நாய் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டி தான் ஆகணும். அன்னைக்கு அந்த நாயை வச்சு செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண விஷமிகளை கண்டுக்காமல் விட்டுட்டு கேப்டன் அவர்களை நல்லபடியாக அடக்கம் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்.